குறை என்பது ஒரு நோய் கிடையாது. அது ஒரு மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. மன அழுத்தம் எதனால் ஏற்படுது? உடம்பில் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படுறதுனால மன அழுத்தம் ஏற்படுது. சரி, உறுப்புகள் எதனால் பாதிக்கப்படுது? சிறு வயதில் செய்த தவறுகள்னால. குறிப்பாக வாலிபர்கள் சிறு வயதில் சுய இன்பம் செய்து 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 ஆணுறுப்பை சிறுத்து தோண்டு போய் விரைவில் விந்து நழுவி உறுப்பு ரப்பர் மாதிரி ஆகி போயிடுது. திருமணம் முடியிருக்கு தகுதி இல்லாமல் போய் மாட்டிக்கிறது. ஒருத்தர் வந்தாங்க, ஃபேமிலி வந்ததில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, உறுப்பு கணவருக்கு சிறுத்து இருக்கிறாட்டார், விறப்பு தன்மையும் ஆகலை, எந்திக்க மாட்டுது, வச்ச உடனே விந்து வந்துடுது, உறுப்பு ரப்பர் மாதிரி இருக்குது, கையில் பிடிச்சா கூட நிற்க மாட்டுது, டபான சுருங்கிடுது, விந்து உடனே முந்துது, விந்து தண்ணியாக இருக்குது, கட்டித்தன்மை இல்லை. இது பெண்களுக்கே மனைவிகளே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்களுடைய பிரச்சனைகளை பெண்களும், பெண்களுடைய பிரச்சனையை ஆண்களும் இன்றைய காலத்தில் விஞ்ஞான அறிவுபூர்வமாக சரி, நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஓஹோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் வந்துட்டு. அதனால் ஆண்கள் வாலிபர்கள் தயவு செய்து திருமணத்திற்கு முன்பே நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆணுறுப்பில் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கலாம், ஆணுறுப்பு சுருங்கியிருக்க என்ன காரணம், ஆணுறுப்பில் ஏன் விரப்புத்தன்மை ஆகலை, ஏன் ஆணுறுப்பு தம்மா துண்டு சைஸில் இருக்குது, ஏன் விந்து தண்ணியாக போகுது, ஏன் படுக்கையில் போகுது, ஏன் சிறுநீரில் போகுது, பாலியல் பெண்கள் தொடுறதுனால ஆணுறுப்பில் ஏன் புள்ளி புள்ளியாக இருக்குது, அழுகி இருக்குது, நுனியில் புண்களாக இருக்குது, சீல் வடிது, சில நேரங்களில் அரிப்பு ஏற்படுது, எரிச்சல் ஏற்படுது, கருங்கரும் புள்ளிகள் ஆணுறுப்பு நுனியில் இருக்குது, விடிஆராக இருக்குமோ, ஹெர்பி சிம்பிளஸ் வைரஸாக இருக்குமோ, ஹெச்ஐவியாக இருக்குமோ என்ற குழப்பம், யூரின் எரிச்சலாகி யூரினில் புண்களில் ஏற்பட்டு, யூரின் போகிற இடத்துல புண் ஏற்பட்டு அதில் சீல் வடிஞ்சிருது. சில நேரத்தில் யூரின் போகிற இடத்துல பேட் ஸ்மெல் அடிக்கும், யூரின் போகும்போது நுர அடிக்கும், ஆணுறுப்பு யூரின் பாஸ் பண்ண போவோம், வரப்பத்தன்மை ஆகாது, டெம்பர் ஆகாமல் அப்படியே சுருங்கி இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும், கையில் பிடிக்க முடியாது. அப்போ இவர்கள் திருமணம் செய்யும்போது என்ன ஆகும், மனைவி ஆணுறுப்பு உடலை பண்ணி கொள்ளக்கூடிய சூழ்நிலை தகுதியெல்லாம் போயிடறாங்க. உடலை பண்ண முயற்சிக்கும் போது ஆணுறுப்பு உள்ளே போகாது, உள்ளே போகாமல் என்ன செய்யும், ரப்பர் மாதிரி சுருங்கி வெளியே நிற்கும். அதனுடைய இழப்புகள் யாருக்கு? ஆண்களுக்கு. திருமணம் முடிந்த பிறகு கணவர்கள் தன் மனைவியை திருப்திப்படுத்த முடியாமல் போனாலே ஒரு வில்லங்கம்தான். இரும்பு போன்ற உடம்பு, எக்கு போன்ற நரம்பு எங்கே இருக்கணும்? ஆணுறுப்பில் இருக்கணும். அதில் நம்ம கோட்டை விட்டோம்னா சிலங்களில் தாம்பத்திய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுரும், குழந்தை இல்லாத பிரச்சனை ஏற்படும். ஃபஸ்ட் நைட்லேயே மனைவியை திருப்திப்படுத்த முடியல வச்சுங்க, அதுவே ஒரு கேள்விக்குறியாயிரும். ஆண்மைக்குறை என்பது ஒரு நோயாக கருதப்படக்கூடாது. அது மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஆகையால் ஆண்மைக்குறைவு சிறு வயதில் வாலிபர்கள் செய்த தவறுகள் நிறைய பேர் செய்கிறாங்க. 100க்கு 99 பேர் தவறு செய்ய வாய்ப்பு உண்டு. ஒன்று தனத்துக்கு தானே கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இன்னொன்று தவறான பழக்கவழக்கத்தினால் செய்யக்கூடிய சூழ்நிலை, இன்னொன்று நண்பர்களால் செய்யக்கூடிய சூழ்நிலை, இன்னொன்று நண்பியினால் பாலியல் பெண்கள் தொடர்பினால் ஏற்பக்கூடிய சூழ்நிலை. இதனால் தனக்கு தானே ஒரு இழப்பை ஏற்படுத்தி தான் திருமணக்கூடிய வயதிலே திருமணம் முடியாமல் போனால் என்னாகும், அதனால் வில்லங்கம் வீதிக்கு வந்துடும். திருமணம் முடியும் போது கணவன்கிட்ட மனைவி நல்லா இருக்கா, திருப்தியாக இருக்கான்னு நம்ம கேட்கணும். அதுவும் ஆமாம் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லணும் அவங்க. அதை விட்டு ஒன்றுங்க சரியில்லைங்க, உறுப்பு சின்னதாக இருக்குங்க, சரி ரொம்ப நேரம் செய்ய மாட்டீங்க, வச்ச உடனே விந்து வந்துட்டுங்க, விந்து தண்ணியாக இருக்குங்க, உறுப்பு சுருங்கி இருக்குங்க, வச்ச உடனே டெம்பராகி டக்குன்னு சுருங்கிடுதுங்க, சிறு வயதில் தவறு பண்ணிங்களா, ஏன் திருப்திப்படுத்தாமல் ஏன் இப்படி இருக்கீங்க, ஆரம்பத்தில் இதை பார்த்துருக்கண்டாமா, திருமணம்லாம் பார்த்துட்டு கல்யாணம் கட்டிருக்க வேண்டியதானே, ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் அது வேணும் இது வேணும் கேட்டிங்களே, இப்போ என்னை திருப்திப்படுத்த முடியாது, நான் என்ன செய்வேன், நான் எங்கே போவேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, என் நிலைமை இப்படி ஆயிட்டு என்ற குழப்பங்கள், பெண்களுடைய அவலநிலை, கண்ணீருக்கு பதில் கணவர்கள் தான் பொறுப்பு. அதனால் திருமணத்திற்கு முன்பு வாலிபர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி எவ்வளவோ ஆடைகள், அணிகலன்கள், அது கோட்டு சூட்டு, கல்யாணம், சாப்பாடு, சைவம் அசைவம் எல்லாம் செய்கிறோம், நகைகள், அது செயின், மாப்பிள்ளை எல்லாம் ரைட்டு தான். ஆனால் மாப்பிள்ளை நைட்டுக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடியாக இருக்கணுமே, தகுதி இல்லாமல் போனால் வேலைக்கு ஆகாது இல்லையா? அதனால் கவனமாக இருங்க. மீண்டும் இன்னொரு நேரம் சந்திப்போம். கவலைப்படாமல் சங்கடப்படாமல் டாக்டர் ஜி ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் 14/15 அக்பராபாத் 2வது கோடம்பாக்கம் சென்னை 24 9841059194 9841069194 98 410
59 194 98 410 69 194. நன்றி, வணக்கம்.